Hello what's up guys, நான் தான் உங்க ஸ்னாப் கிட் வந்து என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஜிபி வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிப்பாரு, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ சாதா வாட்ஸ்அப் டெலிட் பண்ணிவிட்டு ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணு, நம்ம லோகோ அதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஜிபி வாட்ஸ்அப்பை பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டென்ட்டாக போட்டுடலாம். ஸோ நிறைய பேருக்கு ஜிபி வாட்ஸ்அப்பை பற்றி வந்து தெரியாமல் இருக்குது. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி தமிழில் நம்ம மொழியில் வந்துட்டு போடலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஜிபி வாட்ஸ்அப் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜிபி வாட்ஸ்அப் வந்துட்டு தமிழில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் நாட் செக்வேர்னு போட்டிருப்பேன். ஸோ அது பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஜிபி வாட்ஸ்அப் பற்றி முழுசு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருக்கேன். அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோன் தேடிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜிபி வாட்ஸ்அப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஃபிஷியல் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாத்தோட ஃபோன்லேயும் 99% எல்லாத்தோட இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அவங்க எல்லா ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இல்லாமல் யாருனாலும் இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து இருக்குது. ஸோ இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் பற்றி நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு இது எல்லாத்துக்கும் தெரியப்பட்ட ஃபேஸ்புக்குங்கிற நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பை வந்துட்டு ஏலம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ செக்யூரிட்டி ஆனவங்க, ஸோ அதெல்லாம் தெரியும். அதோட ஒரு மாற்றம், அதாவது பார்த்தீங்கன்னா அதோட இன்னொன்று தான் பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்துட்டு நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை வந்துட்டு பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்னு வந்துட்டு ஒன்று வந்து வெளியாச்சு. ஸோ இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அஃபிஷியல் ஆப், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்துட்டு ஃபேஸ்புக்கு வந்துட்டு ஃபேஸ்புக் தான் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து வாட்ஸ்அப் நடத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட லோகோ கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபேஸ்புக்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக் கையிலுக்கு வந்து மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்துட்டு நமக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இந்த வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு எப்படி நமக்கு வந்துட்டு அந்த உள்ள உணர்வு சொல்லுதுன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனமே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப பிரைவசி பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து செக்யூராக இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தோட ஃபோன்லையும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்துட்டு பிரைவசி பாலிசியை வந்துட்டு இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பை வந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு பிரைவசி பாலிசி அதாவது பின்பற்றலை அப்படின்னா வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் எடுத்துருவாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து பிரைவசி அண்ட் பாலிசியை வந்து பின்பற்றனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. அப்படியாப்பட்ட வாட்ஸ்அப், அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நிறுவனமே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன செக்யூரிட்டி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு நியூஸில் வரும். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய செக்யூரிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படியாப்பட்ட அஃபிஷியலான வாட்ஸ்அப்ஸ், அதாவது பின்னாடி இவ்வளோ பெரிய நிறுவனம் இருக்கிற வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து சந்திக்கும் போது ஸோ ஜிபி வாட்ஸ்அப், அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டெவலப்பர் வந்துட்டு நமக்கு டெவலப் பண்ணி நிறைய வெப்சைட்டில் வந்துட்டு விட்டுருக்கான். ஸோ அந்த ஜிபி வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணும்போது எப்படியாப்பட்ட செக்யூரிட்டி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருக்கும். ஸோ எப்படியாப்பட்ட செக்யூரிட்டி வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டெவலப்பர்னால தான் டெவலப் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து முழுக்க அவைலபிளே கிடையாது. ஸோ ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும், ஸோ ஆப் அண்ட் கேம்ஸ், எந்த ஆப் அண்ட் கேம்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ள அந்த டெவலப்பர் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப் வந்து விடுவான். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நம்ம யூசர்ஸ்க்குலாம், ஸோ நம்மளாம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக ஏதாவது இருக்கா அந்த இதில் பார்ப்பாங்க. ஸோ அதாவது வந்துட்டு தப்பானது, ஸோ ஹேக் பண்ணுற மாதிரி ஆப்ஸ் எல்லாம் அதில் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு உள்ளே வந்துட்டு விட மாட்டாங்க. ஸோ அதை கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துட்டு அது அவைலபிள் ஆகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, அது தூக்கி விட்டுருவாங்க. அப்படியேப்பட்ட இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி வாட்ஸ்அப் இல்லை. ஸோ ஜிபி வாட்ஸ்அப் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அவைலபிள் இல்லை, அதெல்லாம் வெப்சைட்டில் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜிபி வாட்ஸ்அப் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபண்டுக்காக வந்துட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் அஃபிஷியல் வாட்ஸ்அப் டெலிட் பண்ணிட்டு ஜிபி வாட்ஸ்அப் ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியல. ஸோ ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிளப்பிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு நான் இப்போ சொல்கிறேன். நம்ம ஜிபி வாட்ஸ்அப்போட யூசர்ஸ் பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வாட்ஸ்அப் டெலிட் பண்ணிட்டு அதை ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ ஜிபி வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப், ஸோ நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் விட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க எல்லாமே என்ன வேணால் பண்ணலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ லோகோ கலர் மாற்றலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக்கை ரிமூவ் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு நம்ம குரூப்பில் வந்து நிறைய பேர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு ஃபண்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஜிபி வாட்ஸ்அப் ஸோ வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனையை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை தான் எதனால இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்னென்ன மாதிரி பிரச்சனை வருங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு கெத்து காட்டணும், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனிமையாக தெரியணும் அப்படிங்கிறக்க பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள விட நம்ம வந்துட்டு நம்ம ப்ரீமியமாக காட்டிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ண பார்ப்போம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து டெலிட் பண்ணிட்டு ஜிபி வாட்ஸ்அப் வந்து எல்லாருமே மூவ் பண்ணுறாங்க. ஸோ அஃபிஷியல் வாட்ஸ்அப்போட மோடை எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போட கோடை வந்து மாடிஃபை பண்ணிட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாட்ஸ்அப் மாதிரியே வந்துட்டு நமக்கு தெரியுது. இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அன்னோன் சோர்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செக்யூர் சோர்ஸ்லேருந்து கிடைக்கல, அன்னோன் சோர்ஸ்ல இருந்தா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிபி வாட்ஸ்அப் வந்து முழுக்க கிடைக்குது. முக்கியத்துவம் கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆப் ஏற்றுறது. ஸோ மோட் ஆப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மோட் ஆப் வந்துட்டு நாட் செக்யூர். ஸோ அது செக்யூரே இல்லை. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணுவோம், அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்பாக கூட யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் ஆப் பற்றி நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஏவோட சம்மந்தம் பற்றி போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் ஆப்பு, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வந்து மோட் ஆப் வந்து யூசஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மோட் ஆப் பார்த்தீங்கன்னா முழுக்க செக்யூர் இல்லை. இது வந்துட்டு உங்களோட டேட்டா வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மோட் ஆப் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் வந்துட்டு ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிபி வாட்ஸ்அப் வந்துட்டு நாட் செக்யூர் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜிபி வாட்ஸ்அப் வந்துட்டு மோட் ஆப் வந்து செக்யூரே இல்லை. அப்படியேப்பட்ட பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவசி மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இன்னொருத்தவங்க வந்து அனுப்புகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு, இமேஜஸ், வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ அனுப்புகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரைவசிக்காக தான் அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா மோட் ஆப் மூலமாக அனுப்புனீங்கன்னா அது முன்னாடியே செக்யூர் இல்லை. அந்த போகிற லைனில் வந்துட்டு ஹேக் பண்ணி ஒருத்தன் வந்துட்டு அந்த மெசேஜஸ் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இப்போ நிலவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேக் பண்ணுற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுற மீடியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு வந்துட்டு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் ஏற்றி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியேப்பட்ட விஷயத்தில் மோட் ஆப் ஏற்றி யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஹேக்கிங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறையாவே பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஹேக்கிங்கை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து மோட் ஆப் ஏற்றுறதை தவிர்த்துருங்க. ப்ரைவசி வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் ஆப் ஏற்றி நீங்கள் வந்துட்டு ஸோ ஹேக்கிங் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் ஆப் ஏற்றி அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபண்டுக்காக யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாஸ் வந்து பறி கொடுத்துடாதீங்க. நம்ம அஃபிஷியல் ஆப் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனமே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா சின்ன செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அப்படியேப்பட்ட பட்சத்தில் நம்ம மோட் ஆப் ஏற்றி யூஸ் பண்ணும்போது முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது செக்யூர் இல்லை. அப்படியேப்பட்ட பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவசியெல்லாம் ஷேர் பண்ணுவோம். இப்படின்னு இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆப், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நிறுவனமே இருக்கிறதுல செக்யூரிட்டி ப்ராப்ளம், சின்ன செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதாவது இருக்குது. இந்த ஒரு டெவலப் பண்ண ஆப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஓப்பன் ஆப்பாக கூட யூஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. உங்கள் டேட்டாஸ் வந்துட்டு திருட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பை கோடு. இது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்பை கோட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸ்பை கோட்னா இப்போ வந்துட்டு உங்கள் மேலே ஒரு கேமரா பொருத்தி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு வேவ் பார்க்குறோமா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பை கோட் செட் பண்ணிடுவாங்க. ஸ்பை கோட் செட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு அதை அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் ஒரு ஃபண்டுக்காக ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அது யூஸ் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் அது இதுன்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஒரு நாள் உங்கள் டேட்டாஸ் வந்து திருட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைவேர்ஸு ஸ்பை கோடு இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் இன்னும் கூட அது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளே ஸ்டோருக்கு ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பை கோடெல்லாம் அவங்க வந்துட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டு பிளே ஸ்டோருக்கு வந்து இது தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கூட பிளே ஸ்டோரில் வந்துட்டு அது அவைலபிளாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்பை கோட் இருக்கனால உங்கள் டேட்டாஸும் வந்துட்டு திருட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வந்துட்டு. ஸோ ஜிபி வாட்ஸ்அப் வந்து நான் ஏற்றி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி இப்படின்னு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கனவுல இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கேன். ஸோ ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபிஷியலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு வெறுத்து போச்சு. நான் வந்து ஜிபி வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு நிலமை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் யாருக்கு வந்து ஜிபி வாட்ஸ்அப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரைவசி. ஸோ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி வந்துட்டு நான் யாருக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் யாருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்துட்டு நான் ப்ரைவசி மெயின்டைன் பண்ண மாட்டேன். நான் சும்மா ஒரு இதுக்கு தான் வந்துட்டு நான் ஃபோன் வச்சிருக்கேன். நான் வந்து ப்ரைவசியாக அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு சும்மா ஒரு ஃபண்ணுக்காக நான் ஏற்றி யூஸ் பண்ண நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவசியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணாத ஆளாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஜிபி வாட்ஸ்அப் ஏற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜிபி வாட்ஸ்அப் ஏற்றி நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு அது முழுக்க யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு செக்யூராக இல்லை. உங்கள் டேட்டா அது காணாமல் போச்சுன்னா அதுக்கு நான் தான் பர்பஸ். நான் ரெக்கமெண்ட் பண்ணி அதை ஏற்ற சொன்ன மாதிரி தான் ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக, அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இல்லாத ஃபோனு, அதில் மட்டும் ப்ரைவசி மெயின்டைன் பண்ண மாட்டேன். ஸோ சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஏற்றி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஏற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பார்க்காதீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் நான் சொல்லிட்டேன், செக்யூரிட்டி ப்ராப்ளம், ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி வாட்ஸ்அப்பை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப். ஸோ இதில் ஜிபி வாட்ஸ்அப்பில் எத்தனை இதோட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஜிபி வாட்ஸ்அப் வந்து ப்ளே ஸ்டோரில் இதனால தான் அவைலபிள் இல்லை அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு ஒரு மண்டேல வந்துட்டு ஒரு மூவியாக ஓடி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்பை பற்றி முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ நான் வந்துட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு ஜிபி வாட்ஸ்அப்பை பற்றி என்ன, அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை பற்றி என்னன்னு சொல்லிட்டு ஒரு வந்து கன்க்ளூஷனை நம்ம தாய்மொழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிபி வாட்ஸ்அப்பை பற்றியும் அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. அது மட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சுவாரஸ்யமான டாபிக்ஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். ஸோ பாய் காய்ஸ்.